ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராக் கேக்ஸ் ஃப்ரம் நம்ம கோயம்புத்தூர். அடுத்த குட்டி கியூட் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாமா? இந்த கியூட் ஸ்டோரியோட கியூட்டி யாருன்னா ஆதினிரா. இந்த கஸ்டமருக்கு நம்மளை ரெஃபர் பண்ணினது இன்ஸ்டாகிராம். என்ன இன்ஸ்டாகிராமா? ஆமாம், இந்த கஸ்டமர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு தான் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் ஒரு குட்டி கியூட் ஸ்டோரி சொல்கிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, குட்டி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் 4 kgல பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிரா கியூட்டியோட பர்த்டே தீம் என்ன? மர்மைட். ஸோ மர்மைட் தீமில் 3 டயரில் வித் அக்ரிலிக் பாக்ஸ் செட்டப்போடன்னு சொல்லிட்டு ஒரு 2 ரெஃபரன்ஸ் பிக்கை நம்மளுக்கு அனுப்பிச்சாங்க. நம்மளும் ஆல்ரெடி நம்ம பண்ணின மர்மைட் தீம் கேக் பிக் இருக்கு இல்லையா, அதை கஸ்டமருக்கு சென்ட் பண்ணோம். கஸ்டமர் ஃபைனலாக இந்த 3 கேக் டிசைனையும் சேர்த்து எனக்கு ஒரு கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணின கலர்லேயே கேக்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு. வெயிட் கொஞ்சம் அப்படியே ரிவீல் பண்ண. இந்த கேக்கில், அதாவது கஸ்டமர் ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பின கேக்கில் ஸ்கேல்ஸ் எல்லாம் பாருங்கள் டாப் போர்ஷனில் இருக்கும். பட் இந்த கேக்கில் மிட் போர்ஷனில் இருக்கும். என்னென்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலான்னு ஸ்கேல்ஸ் எல்லாமே மிட் போர்ஷனில் செட் பண்ணிட்டோம். இன்னும் கஸ்டமர் அடிஷ்னலாக நம்மக்கிட்ட கேட்டிருந்த விஷயம் 12 கப் கேக்ஸ் வித் க்ரீமோட, அப்புறம் இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை சாக்லேட்லேயும் ஃபாண்டன்ட்லேயும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ கஸ்டமர் சொன்ன மாதிரியே கப் கேக்கு கிரியேச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு டைமிங். கஸ்டமர் நம்மக்கிட்ட ஈவினிங் 5:30 to 5:45 வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணிவிட்டு 4:30 நடைய கட்டியாச்சு. அப்படிங்கிற மாதிரி அழுங்காமல் குலுங்காமல் கேக்கை கஸ்டமர் பிளேஸுக்கு ஒரு 5:40 கொண்டு போயாச்சு. அப்படியே போய் கஸ்டமர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வரணும் அப்படிங்கிறனால நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் அப்படியே போய் டெக்கார்லாம் பராக் பார்த்துட்டு இருந்தோம். சாரி பராக் பார்த்துட்டு இருந்தேன். இது மட்டும் ப்ளூரல் இல்லை, சிங்குலர். டெக்கார்லாம் நைஸில் இதை பண்ணினது காலேஜ் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கொஞ்ச நேரத்தில் கெஸ்ட் எல்லாம் வர்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேக்கை செட் பண்ணிக்கலான்னு கஸ்டமர் சொல்ல போய் கேக்கை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை வச்சதுக்கப்புறம் அக்ரிலிக் பாக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி அதையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து கிரியேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கங்கே ப்ளேஸும் பண்ணியாச்சு. நேம் டாப்பர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபோட்டோ பிரிண்ட்லேயே மர்மைட் டெய்லோடு சேர்த்து பர்த்டே கியூட்டியோட நேமும் வர்ற மாதிரி நேம் டாப்பரும் ரெடி பண்ணியிருந்தோம். அதையும் ப்ளேஸ் பண்ணி கேக்கை பக்காவாக செட் பண்ணியாச்சு. கடைசியாக கப் கேக் இருக்கு இல்லையா, அதில் க்ரீமை ஃபில் பண்ணி கப் கேக் வீல் ஸ்டாண்டில் கப் கேக்கையும் வச்சாச்சு. பேலன்ஸாக இருந்த கப் கேக்கில் க்ரீமை ஃபில் பண்ணி அதுக்கும் மேலே கிரியேச்சர்ஸை டாப்பிங்காக வச்சு கப் கேக்கையும் பக்காவாக செட் பண்ணினதுக்கு அப்புறம் கேக்கோட ஃபைனல் அவுட்புட்லேயும் சரி, ஆஃப்டர் டேஸ்டிங்லேயும் சரி, கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபையும் கூட. கஸ்டமர் மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்த எல்லாருமே கேக்கை பற்றின பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கேக்கை சர்வ் பண்ண மழை ட்ரிஸ்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் எங்களுக்கு ரொம்பவே குஷியாயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சர்வ் பண்ணோம். இந்த கியூட்டியோட பர்த்டேயில் நாங்கள் இன்னும் ரசித்து பார்த்த விஷயம், இங்கே வந்திருந்த பெரியவங்க எல்லாருமே கேக்கை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதை பார்க்க நிஜமாக நாங்கள் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணோம். இதே ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபையோட வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் இதே கஸ்டமர்லேருந்து நம்மளுக்கு கால் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுனா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்தவங்க எல்லாருமே கேக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு அவங்க சைடு வந்த பாசிட்டிவான ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணினாங்க. ஆக்சுவலி அவங்க அதை கால் பண்ணி சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லை, பட் அவங்க அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஹவு ஸ்வீட்டில் இது அவங்க சொன்னதுமே நாங்கள் இன்னும் ரொம்பவே ஹாப்பி. இதே ஹாப்பியோட அடுத்த குட்டி க்யூட் ஸ்டோரியை ரெடி பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.